ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நம்ம ராமானுஜர் 700 சன்னியாசிகள் 10,000 சீடர்களோட வைத்தமாநிதி கோவிலுக்கு வர்றாருன்னு பார்த்தோம். யார்கிட்டையும் ஏறெடுத்தும் எஸ்பெஷலி லேடிஸ் கிட்ட பேசாத நம்ம ராமானுஜர் அந்த பெண்ணை பார்த்து ஏமா இந்த ஊரை விட்டு போகிற அப்படின்ட்டு கேட்கும்போது அவளுக்கு பொசிஷன் அப்படி இருக்குது. மூட்டை முடிச்சோட போகிறா. உடனே அவள் சொல்கிறா, எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் நம்மளாக இருந்தால் புலம்பி ராமானுஜரே மூட் அவுட் பண்ணிவிடுவோம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. 82 ரகசியங்கள் வழக்கம் போல் என்ன ரகசியங்கள்னா பக்தர்களுக்கும் பெருமாளுக்கும் பக்தர்களுக்கும் ஆச்சாரியனுக்கும் உள்ள உறவெல்லாம் சொல்லி ராமானுஜரை ஸ்தம்பித்து போக வச்சுட்டா. இந்த வாட்டி என்ன சொன்னா அப்படின்னா, ஆயனாய் வளர்த்தேனோ நீ யசோதையை போல அப்படின்னா. அதாவது எத்தனையோ பேர்கள் யசோதாவோட ஒரு பாக்கியத்தை நினச்சி உருகி போயிட்டா. இந்த ஒரு பாட்டு போகிறவன் என்ன தவம் செய்தேயோ யசோதா இல்லையா, எங்கும் நிறம் இந்த பரம்பிரமம் அம்மானு கூப்பிடுது. அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அப்புறம் கையில் எடுத்து பால் ஊட்டி சீராட்டி தாளாட்ட என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா. நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுனாலே அது கிருஷ்ணான்னு தான் சொல்லுவோம். ஆம்பளை குழந்தை பிறந்ததுனா இல்லையா, கிருஷ்ணான்னு தான் நிறைய பேருக்கு பெட்னியுமே கிருஷ்ணான்னு தான் இருக்கும். அப்பேற்பட்ட நம்மளோட சாதாரண லௌகீக குழந்தைங்களே கிருஷ்ணா 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 அப்படின்னு நம்ம கூட்டு மகிழறோம் அப்படின்னா, சாக்ஷாத் பெருமாளை பெத்த யசோதா எப்படி ஒரு புண்ணியம் இல்லையா. ஒரிஜினல் கிருஷ்ணராச்சே, நீங்கள் நினச்சி பாருங்க அவள் எவ்வளோ ஒரு பாக்கியசாலின்னு. அது மட்டும் இல்லாத அந்த காலத்தில் ஏற்கனவே பெண்களுக்கு வேலை ரொம்ப எக்கச்சக்கம். அதுவும் யசோதா நந்தகோபாலோட மனைவி. நந்தகோபால் அந்த ஊருக்கே தலைவனாக இருக்கிறார். ஏதாவது ஒரு விஷயம்னா கண்டிப்பாக அவாத்துக்கு தான் வரணும், யசோதா கிட்ட தான் கேட்கணும். அந்த காலத்தில் வேலையாட்கள்லாம் எல்லாரும் கூடாது, இவ தான் எல்லா வேலையும் பண்ணணும். கார்த்தால எழுந்து ஆற்று வேலை பண்ணிட்டு வெண்ணெய் கிடையாது. சரி, சாதாரண குழந்தைங்களே நம்மளால் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். கை குழந்தைய அதுவும் கிருஷ்ணரை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். 10 நாள்லேயே பூதனா வந்துட்டா, பாலை கொடுக்குறேன் பேர் வழின்ட்டு. அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் நமக்கு தெரியும். திருநாவத்திரன் சகடாசுரன் சொல்லி மாலாது ராட்சசர்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து அழிக்கிறது தான் ஒரு வேலையாக இருந்தார். ஒரு நிமிஷமும் அகலும் திகழும் சொல்லுவோம் தெரியுமா, அப்படி தான் ஒரு வாழ்க்கை அவளுக்கு. கிருஷ்ணரை பெற்றுட்டு ஒரு நாளும் நிம்மதி இல்லை, இந்த குழந்தை ஒழுங்காக வரணுமே அப்படின்ட்டு. பாம்பா அசுரன், கழுதியா அசுரன், கண்ணுக்குட்டியா அசுரன், எருமமாடா அசுரன், குதிரையா அசுரன், ஒருத்தரும் பார்க்கல. சகட வண்டியாக கூட வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தைய, அழகான குழந்தை பாதுகாக்கிறது எவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்தை நம்ம யசோதா தான் பட்டாலாம் பாவம். ஆனால் பட்டு கொஞ்சமாவது சோர்வாக இருந்தாலும் பார்த்து அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தாலாம். ஏன்னா பெற்றது பரம்பொருள் இல்லையா. ஒரு நாள் போல் கம்ப்ளைண்ட் வேறு. இவாத்துலேயே வெண்ணெய்க்கும் பாலுக்கும் ஒரு பஞ்சமும் இருக்காதான். ஆனால் இவருக்கு அந்த வெண்ணெய் பிடிக்காதான். பக்கத்தாத்துல போயோ இல்லை எதிர்த்தாத்துல போய் திருடி சாப்பிட்றது தான் பிடிக்குமா. சமாளிக்கிறதுல மாஸ்டர் டிகிரி. நீங்கள் நிறைய பேர் சமாளிப்பா தெரியுமா. அந்த சமாளிப்பும் நம்ம கிருஷ்ணர்கிட்டே தான் வந்திருக்கான். ஒரு கோபி கையும் களவும் பிடிச்சிட்டா கூட, என்னடா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டால் கூட, இல்லை எங்காத்து கண்ணுக்குட்டியை காணும், அது உங்காத்து பானைக்குள்ளே இருக்கான்னு பார்த்தேன். உங்காத்து கண்ணுக்குட்டி எப்படிடா எங்காத்து வெண்ணெய் பானையில் வரும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது அவர்கிட்ட. ஏன்னா கேட்க முடியாது. அவரோட பாவமும் அவரோட அழகும் தெரியும் இந்த குழந்தை போய் தான் சொல்கிறதுன்னு. ஆனால் அத்தனை பேருக்கும் ஒன்றுமே புரியாது. இதனால் காலங்காத்தால் அவளும் வெண்ணெய் கடைவா இந்த குழந்தை கொடுக்குறது தான். ஆற்றுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுற சாக்கிலையும் இந்த கிருஷ்ணரை பார்க்கணும். இந்த மாதிரி உலகத்தையே ஒரு மாயையில் வச்சுட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு எப்படின்னா, நான் ஒரு ஆட்டுக்கார பையன் மாட்டுக்கார பையன் தானா. எப்படின்னா ஒரு தடவை யசோதா கிட்டே கேட்டேன், அம்மா எனக்கு தம்பி இல்லையம்மான்னு. ஏன்டா என்ன பலராமன் எப்போனா வேலை வாங்குறம்மா தம்பின்னு, எனக்கு ஒரு தம்பினா நான் வேலை வாங்குவேனே அப்படின்னு சொல்லும்போது, நீ பிறந்த 2வது நாள் ஒரு சின்ன கண்ணுக்குட்டி பிறந்திருக்குன்னு காமிச்சாலாம். அதுதாண்டா உன் தம்பின்னு. அது நிஜம்னு நினச்சிட்டு ராத்திரியெல்லாம் கூட்டின்னு படுக்கையில் படுக்க வச்சு அதுக்கு பாலை கொடுன்னு அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் என்ன காமிக்கிறதுன்னா, ஒரு நிமிஷம் கூட இந்த கிருஷ்ணருக்கு நம்ம ஒரு பரமாத்மா, உலகமே நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படி இல்லையா. நம்ம சொல்லுவோம் இந்த பூனை கண்ணை மூடினா பூலோகமாக இருண்டுட்டோம் அப்படின்னுவோம். அது கிருஷ்ணரை பொறுத்தவரையிலையும் தப்பான். அவர் கண்ணை மூடினா எல்லாமே இருண்டுடும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்டவர் இங்கே ஒரு மாட்டுக்கார பையன் மாதிரியே அந்த குழந்தைய, அம்மா கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடு, வெண்ணெய் திருட்டி சாப்பிட்றது, பாலை திருட்டி சாப்பிட்றது. ஆனால் வந்த காரியத்தை விடலை. பூதனா வதம் அடங்கின்னு இருக்கு, காளிங்கன் வதம் ஆகிட்டுருக்கு, எல்லா அசுரரோட வதம்லாம் ஆகிட்டுருக்கு. அகாசுரன் பகாசுரன் ஒத்தர பாக்கி கிடையாது. ஒரு பக்கம் குழந்தையா இருக்காராம்,
அம்மாவை பொறுத்தவரையிலையும் அவர் ஒரு மாட்டுக்கார பையனாக தான் வளர்க்குறா. ஒரு பக்கம் தன்னோட ரூபத்தை அப்படியே காமிச்சிட்டு வர்றாரு பாருங்கோ. இந்த யசோதாக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். எப்படி வளர்த்தா. இவர் கூட சாதாரணம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே தாமோதரன் அப்படின்ட்டு ஏன் பேர் வந்ததுன்னா சாக்ஷாத் யசோதா அம்மாவால் தான். ஒரு தடவை தயிர் கடைஞ்சிட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் உட்காந்து பால் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ பால் அடுப்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எழுந்த யசோதா விட்டுட்டு அப்படியே போயிட்டா கிருஷ்ணரை பால் குடிக்கிற குழந்தைய. அதுக்கு ஒரே கோவம் வந்து தயிருக்கு நாளை உடச்சி போட்டு இதால் தானே பண்ணுறான்னு சொல்லி உடச்சி போட்டு அந்த வெண்ணெயை குடங்குக்கெல்லாம் கொடுத்து நிமிஷம் பண்ணி வச்சுருக்கு. அவள் பால் ஆஃப் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயும் கோவம் வருமா வராதா? என்ன இருக்கிற வேலையே பண்ண முடியல, இது எக்ஸ்ட்ரா வேலை. அதுவும் தயிர் குட்டினா வீடியோவில் பிச்சுக்கின்னு எப்படி ஆகிடும். அது சர்ஃபு போட்டு அத்தை போட்டு இத்தை போட்டு அலம்புறதுக்குள்ளேயும் பிராணம் போகாதா? கொடுத்தா ஒரு வார்த்தை எடுத்து ஓடினா அதுவும் ஓடுறது. அதுவும் எப்படி தப்பு இல்லாத மாதிரி ஓடுறது. இது தப்பே பண்ணாத மாதிரியும் மீன் விட்டு தான் அடிக்க வர மாதிரி எக்ஸ்ப்ரெஷனாக. சரி கட்டி போட்டுடலான்னு கட்டினா எல்லா கட்டும் எல்லாமே சின்னதாக தான் இருக்குது. சிரிக்கிறது பார்த்துட்டு. ஏன்னா மாட்டு கட்டுற கயிறெல்லாம் இருக்குது. முடிச்சு போட்டு கட்டினா 2 இன்ச்சு கம்மியாக தான் வருது. வெறுத்து கொட்டி கொடுக்குது. ஏன்னா யசோதா கொஞ்சம் குண்டாக இருப்பாளாம். ஆமாம், கொஞ்சம் ரிட்டன் அடியும். சரீரம் பெருசான். ஆனால் கிருஷ்ணரும் அப்படியே அது கூட ஓட்டிகிட்டே இருக்கும்போது முடியல அவளால். பாவம், நமக்கே முடியுமா? அப்போது எல்லாத்துக்கும் மேலே பக்கத்து வீட்டில் இருக்கிறவ வந்து வசுதேவரோட நந்தகோபாலோட சகோதரி, அதாவது இவரோட நாத்தனார். அவள் சிரிச்சா மனசு கஷ்டமாக எடுத்து யசோதாக்கு. ஏன்னா யார் சிரிச்சாலும் நாத்தனார் சிரிக்கலாமோ, சிரிக்கூடாதோ இல்லையோ, மனசு கஷ்டமாக போச்சான். இதை பார்த்த கிருஷ்ணர் அம்மா கஷ்டப்படுறாளேன்ட்டு கட்டிக்குமான்னு கிட்டக்க வந்து பிடிச்சி கட்டுற மாதிரி பண்ணிட்டார். அதுதான் கண்ணனின் சிறு தாம்பினால் கொட்டுன்ன பண்ண பெருவாயன் இருக்கும். அவரையாவது கட்ட முடியுமா? அவராக மனசு வச்சாதான் அவரை கட்ட முடியும் இல்லையா? இந்த ஒரு இதுக்கு தான், இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் தாமோதரன் ஏன்னா அவர் கயிறு கட்டிக்கிறதுனால அந்த பேர் வந்தது. அந்த தாமோதரன்ற பெயர் சாக்ஷாத் நம்ம யசோதா அம்மாவால் தான் அந்த பேர் வந்தது. 10 கருப்பு முன்னாடி துரோணர்னு பேர். அவர் அஷ்ட வசுக்களில் ஒன்று ஒருத்தர் நந்தகோபால். இவள் தாரான்னு பேர் அவரோட மனைவி. இவாளும் தபஸ் பண்ணி தான் அந்த குழந்தை கையில் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா தேவகிக்கு பின்னாடி கிடச்சிது, இவளுக்கு முன்னாடி கிடச்சிது. தேவகி பரவாயில்ல. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து கஷ்டப்படும் போதெல்லாம் நம்ம பின்னாடி நின்னா இருப்போம்ன்ட்டு இப்போ கஷ்டப்பட நம்ம தயங்கவே மாட்டோம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம படிக்கிறது கஷ்டப்படுறது எதுக்கு? கஷ்டப்பட்டு படித்தா பின்னாடி சௌக்கியமாக நல்லா சம்பளம் வாங்கி சந்தோஷமாக இருக்கலான்ட்டு தான். ஆனால் இங்கே யசோதா விஷயத்தில் இது பார்த்திங்கன்னா முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. 10-11 வயசு வரலாம் எப்படி ஒரு 17 நிமிஷம் 11 செகண்டாக போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைத்தறிச்சல். எனக்கு தெரிஞ்சு யசோதா பற்றி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். திடீர்னு அந்த குழந்தை அதோ கம்சன் கூப்பிட்றான் போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல தெரியல. இவளுக்கும் அனுப்ப முடியாது இருக்க முடியல. போனால் அந்த குழந்தை வரவே இல்லை. அதுக்கப்புறம் கம்சன் கிட்டேயே போனால் கம்சனை சம்ஹாரம் பண்ணார். அதுக்கப்புறம் மதுராவோட ராஜாவாக ஆகிட்டார். நிறைய கல்யாணம் பண்ணிட்டாரு. அர்ஜுனனை போய் பார்த்தாரு. பாண்டவர்களுக்கு சகாயம் பண்ணார். பாரத போர் முடித்தார். பகவத்கீதை சொன்னார். அதெல்லாமே ஒரு சாப்டராக எடுத்து 90 வயசில் மட்டும்தான் பகவதத்தில் இருக்குது. அவர் மறுபடியும் வந்து எல்லாரையும் ஒரு சந்திரகிரகணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி. அது வரலையும் அவர் வரவே இல்லை. வந்ததா ஒரு புக்கில் ஒருமே கிடையாது. நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த தாயோட மனநிலையை. அதுவும் அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த பண்ணுற அமக்கலத்தை மறக்க முடியுமா அம்மாவால்? எனக்கு வெண்ணெய் கிடையிறதே கிருஷ்ணருக்கு தான், சாப்பாடு பண்ணுறதே கிருஷ்ணருக்கு தான், பாலை காய்ச்சறதே கிருஷ்ணருக்கு தான், தயிர் துவைக்கிறதே கிருஷ்ணருக்கு தான். இப்படின்ட்டு அவள் கிருஷ்ண உருவத்தில் கிருஷ்ணான்னு கூப்பிட்டு டெய்லி வம்பு சண்டை, டெய்லி பஞ்சாயத்து, எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காவ. திடீர்னு போயிட்டா. நீங்கள் நினச்சி பாருங்கள் பாவம் அந்த தாயோட மனநிலை. அதுக்கப்புறம் ஒகுல மாளிகை ஆகிட்டான்னு கதை வருது. திருப்பதி பெருமாள் எதிரியே இருக்காருன்னா பின்னாடி கலியுகத்தில் வந்து வரம் கொடுக்குறாரு. பெருமாள் யாரையும் அப்படியே விட மாட்டார். ஆனால் அந்த பொசிஷனில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா இல்லையா? சரி, எது எப்படி இருந்தாலும் நம்ம பெண் பிள்ளை கரெக்டாக இதை எடுத்தா ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போல அந்த மாதிரிலாம் யாராலையாவது வளர்க்க முடியுமா? அந்த மாதிரி பாக்கியம் தான் யாருக்காவது கிடைக்குமா? அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு பாக்கியமும் இல்லையே சுவாமி. நான் மொசப்பொழுக வயலில் இருந்தா என்ன, வரப்பில் இருந்தா என்னன்னு சொல்கிறாரு ராமானுஜர். உண்மையிலே கண் கலங்கிட்டார். ஏன்னா ஆயர்பாடிக்கு முன்னாடி போனது ராமானுஜர் தான், பலராமனா. ஏன்னா யோகமாயா கிட்ட சொல்லிட்டாருலையோ, இந்த இவள்கிட்டேருந்து இந்த கருவை கொண்டு போய் ரோகிணி வயிற்றுல வையின்னு சொல்லவே முன்னாடி போனது நம்ம ராமானுஜர் தான், பலராமனா. அவருக்கு எவ்வளோ பாசம் கொடுத்துருக்கோம் அந்த ஆயர்பாடி மேலேயும் இந்த யசோதா மேலேயும். அவரும் அப்படியே நிஜமாகவே கண் கலங்கிட்டா. இவளுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுறது?
இல்லையா? ஊரை விட்டு போய் வியாபாரமே இல்லை, இந்த ஊரை விட்டு போகிற வழிக்கு எவ்வளோ ஞானம், அந்த ஞானத்தை எப்படி ராமானுஜர் வெளியில் கொண்டு வந்தார், அந்த திருக்கோளூரையே எப்படி பிரபலமாக்கினார் அப்படிங்கிறத தான் நம்ம யோசனை பண்ண வேண்டிய விஷயம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடுத்த வாட்டி என்ன சொல்லி நிற்க வைக்கிறான்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் பார்த்தோமா முடிதமான்னு இருக்கக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணணும், பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். நிறைய பேருக்கு அனுப்பணும், நிறைய பேரை கேட்க வைக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். இது கூட உங்களோட ஆன்மீகமான கடமைகள் தான். ஏன்னா ஆன்மீக பக்தர்கள் தான் இதை செய்ய முடியும். லௌகீகமாக மிச்சத்தை கேட்குறவால இந்த விஷயத்தை பண்ண முடியுமா? இல்லையா? இந்த சேனலை கேட்குறவா மட்டும்தானே பண்ண முடியும். அதனால் உங்கள் கண்டிப்பான ஆத்ம நபர்களோட ஒரு கடமை தான். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.